நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பகவான் ஆனவர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க. எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறைஞ்சிதாங்க போகும். ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக இருக்குங்க. இந்த குரு வக்ரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா 9/10/2024 4/2/2025 வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள். அடுத்து இந்த வீடியோவில் இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இல்லை, சாதகமாக இல்லாதவங்களையும் எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. குரு எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ இருக்காரு. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ரமாகி போக போகிறாருங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்ர பலன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, எந்த சூழ்நிலையில் இருக்காரு, குரு தசை உங்களுக்கு நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் இதற்கான பலன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க. இல்லை லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க. உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும், இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தனுசு ராசிக்கான இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதம், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க. மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேதுங்க, பூராடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், உத்திராட நட்சத்திரக்கான அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த மாதிரி 3 கிரகங்களுக்கான தன்மையும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு பகவானுங்க. இந்த குரு பகவான் தான் இப்போ உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறாருங்க. 6ஆம் இடத்துல வக்ரமாகி உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாங்க, நிறைய பேர் கடவுள் பக்தி இருக்கவங்களா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் இருக்காது. நிறைய பேர் மேக்சிமம் கடவுள் பக்தி இருக்கவங்களா இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. யாராவது ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா இவங்க வேலையை விட்டுட்டு கூட போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உங்களோட லட்சியம் என்னன்னு கேளுங்க. நிறைய தனுசு ராசிக்காரங்க நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்டவங்களாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளோ ஒரு நல்ல மனம் கொண்ட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு வக்ரம் ஆகிறது நல்லதா அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் ஆகிய குரு வக்ரமாகிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தாங்க. இருந்தாலும் அவர் வக்ரமாகிற இடம் கொஞ்சம் 6ஆம் இடமா இருக்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை கொடுப்பாருங்க. அது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழைய கோர்ட்டு கேஸ் அதாவது நடந்துட்டுச்சுன்னா அது இப்போ சாதகமாக முடியும். தேவையில்லாமல் இப்போ யாராவது வம்புக்கு வந்தாங்கன்னா நீங்களாவே கோர்ட்டு கேஸுன்னு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேசிட்டு போகிறாங்க, காதுலேயே வாங்காதீங்க, அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க.
அப்போனா இந்த ஒரு 4-5 மாதம் நீங்கள் வந்து ப்ராப்ளமே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, கடன் பெருசாக வாங்கக்கூடாது. நீங்கள் கடன் வாங்கினா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யாராவது பணம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மாதிரி உடம்பு சரியில்லைங்க, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டால், நீங்கள் கடன் வாங்கி ஜோப்பில் வச்சுருந்தா கூட அப்படியே தூக்கி கொடுத்துடுவீங்க. அந்த ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை மட்டும் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உத்தியோகத்துலேயும் சரிங்க, யாராவது உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாலும் விஷயத்த காதில் வாங்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோங்க. அது வந்து ஒரு பிப்ரவரி வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல அமைதியாக பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான ஒரு டிப் தாங்க இது. அடுத்து மெடிக்கல் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது, ஒரு டாக்டரை பார்த்து ஒரு மெடிக்கல் அட்வைஸ் வாங்கிக்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இந்த 10ஆம் இடத்துல குரு பார்க்குறனால புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு, குரு நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற பட்சத்தில், அதாவது குரு உங்கள் ஜாதகத்துலேயும் வக்ரமாக இருந்தால் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க. ஜோதிடர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற தொழிலை வந்து நான் இன்னும் விரிவாக்கம் பண்ணலான் இருக்கேன், அதில் முதலீடு போகலான் இருக்கேனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு செய்யுங்க. ஒரு சிலருக்கு குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் வந்து கொஞ்சம் மாமியார்கிட்ட ஒரு முறை இந்த சமயத்தில் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குங்க. ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் நான் இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதாவது உங்கள் பேரை சொல்லி அடுத்தவங்க வந்து பணம் வாங்கிக்கிட்டு அதன் மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தான தர்மங்கள் வந்து பண்ணுறதும் அதே மாதிரி கொஞ்சம் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறதும் இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாகும், நிறைய வரும். அந்த சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுக்கு தேவையான விஷயம். ஒன்று பணம் நிறையா இருந்துச்சுன்னா தங்கம் வாங்கி வச்சுக்கிறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறது, இல்லை ஏதாவது ஒரு சீட்டு போட்டு பணம் சேர்த்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதிக கடன் வாங்குறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. வெளிநாட்டு பயணம் திடீர் அப்படின்னு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. ஏதாவது ஒரு மாற்றம், வேலை மாற்றம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க, பண்ணலாமா? அவ்வளோ சுய ஜாதகத்து அடிப்படையில் ஒரு வேலை மாற்றம் பண்ணுறது, வீடு மாற்றலாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேங்க, வீடு மாற்றம் பண்ணலாமா? கட்டாயம் இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களில் வந்து தகுந்த முன்னேற்பாடோடு போகிறது ரொம்பவே நல்லது. இடது கண் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் அடுத்தவங்களுக்காக அதிகம் கவலைப்படுறதை நிறுத்திட்டு உங்கள் லைஃப்பை வந்து இந்த சமயத்தில் உங்களோட லைஃபுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயங்களை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த குரு வக்ர பயிற்சி சாதகமாக இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்தை குரு தனது வக்ர பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. நீங்கள் எப்பயுமே விட்டு கொடுத்து தான் போவீங்க, ஆனால் இந்த சமயத்தில் அந்த பொறுமை உங்களுக்கு இந்த குறையிற மாதிரி இருக்கும். எப்பயுமே நீங்கள் உங்களோட குணத்தை இந்த இயல்பாக மாற்றிக்காமல் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வேலைக்கு நான் பொறுப்புன்னு யாருக்கும் பொறுப்பேற்றுக்காதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றியே ஆகணும், உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. இது தேவையில்லாமல் கமிட்மெண்ட் உங்களுக்கு இந்த சமயத்தில். அதனால் வாக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோபம் வரும், கோபத்தில் வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைகள்கிட்ட வந்துட்டு குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் கலந்து ஆலோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி போங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் ஃபைன் கட்டுற மாதிரியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்குமா? கட்டாயம் வாங்கலாங்க. மாணவர்கள், அதாவது பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் மனசை அலப்பாயாமல் தடுத்துக்கிறது நல்லது. வீடு மாற்றுறது நல்லாயிருக்கும். தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனங்களை வந்துட்டு இப்போ கார்லாம் இருந்துச்சுன்னா போய் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கவனமாக பார்த்துக்கோங்க.
எப்பயும் போல நிதானமா இருங்க. அதிக டென்ஷன் வேண்டாம். எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு இன்னும் இதை வந்து எளிமையா மாத்திக்கிறதுக்கான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது, கொண்டக்கடலை மாலையை வந்து அவங்களுக்கு சாத்துறது, தானம் பண்றது, உங்கள் ராசிநாதனாக குரு வரனால தினமும் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்றதும் உங்க மனசுல ஒரு தெளிவையும் நிதானத்தையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.